Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கான 19 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலை அதிரடியாக உயர்வு. 990 ரூபாய் அதிகரித்து 3237 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வீட்டு பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை. 14.2 கிலோ எடை கொண்ட சிலிண்டர் 928 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை. வணிக சிலிண்டர் விலை உயர்வால் உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. ஏற்கனவே தட்டுப்பாடு நிலவும் நிலையில் விலையும் உயர்த்தப்பட்டதால் அதிருப்தி. எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடையாது. திடீர்னு 1000 ரூபா கூட்டினா எப்படி இருக்கும்? இப்போ நாங்கள் விலை கூட்டுறாருன்னா ஒரு வாரத்துக்கு முதலே அறிவிக்கணும். வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. ஹோட்டலுடைய வாழ்வாதாரம் பொதுமக்களுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். என்ன சார் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க வச்சுட்டீங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது? திடீர்னு விலை கூட்டத்தில் இப்போதான் கூட்டியிருக்கேன். இப்போ இந்த 1000 ரூபா சிலிண்டர் ஆயிடுச்சுன்னா எங்கே போய் கூட்டுறது? வணிக சிலிண்டர் விலை உயர்வால் அனைத்து வகை உணவுகளின் விலையும் உயரும் அபாயம். தினசரி உணவகங்களை நம்பியிருக்கும் நடுத்தர வர்க்கத்தினர், வெளியூர் பணியாளர்கள் பெரும் சிரமத்திற்குள்ளாகும் சூழல். ஒரு 2 மாசமா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு. கேஸ்னால ஏற்றவும் முடியல. இது மீடியம் கிளாஸ் ஏரியா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுவரைக்கும் 2800 ரூபாய் 2100 ரூபாய் இருக்குது. இப்போ 3500 ஆச்சு. இன்னைக்கு 1000 ரூபாய் ஏற்றிருக்காங்க. திரும்பி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒன்றும் கொடுக்க முடியல. 15 நாள் 20 நாள் கடையை மூடிட்டோம். கேஸ் சப்ளை இல்லாமல் என்ன பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்கோம். வணிக பயன்பாட்டு கேஸ் சிலிண்டர் விலை உயர்வுக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி கண்டனம். இதுதான் நீங்கள் செலுத்தும் தேர்தல் பில் என மத்திய அரசு மீது விமர்சனம். முன்பே கணித்தது போல தேர்தலுக்கு பிறகு சிலிண்டர் விலையை பாஜக அரசு உயர்த்தியிருப்பதாக மு.க. ஸ்டாலின் கண்டனம். மக்களின் வாழ்வாதாரத்தை காக்க விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தல். விரைவில் பெட்ரோல் டீசல் விலையும் உயரும் அபாயம். லிட்டருக்கு 25 ரூபாய் முதல் 28 ரூபாய் வரை உயர வாய்ப்பு என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். உலக அளவில் எரிபொருள் விலை அதிகரித்த போதும் இந்தியாவில் மக்கள் பாதிக்காத வகையில் எதிர்கொண்டது மத்திய அரசு. நுகர்வோர் மீதான சுமையை அரசு ஏற்றுக்கொண்டதாக மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி விளக்கம். சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை 5% உயர்த்தியது மத்திய அரசு. விமான டிக்கெட் விலையும் உயர வாய்ப்பு. தமிழ்நாட்டில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக பதிவாகும். ஒரு சில இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் கணிப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு உட்பட 6 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும். நாளை 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆலங்கட்டி மழை. கொளுத்தும் வெயிலுக்கு மத்தியில் பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல். பழனியில் 3 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழை. மலைக்கோயில் படிக்கட்டுகளில் அருவி போல கொட்டிய நீர்.
திண்டுக்கல்லில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் சுமார் 75 ஏக்கர் பரப்பளவிலான வாழை மரங்கள் சேதம். ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை. கணவாய் மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. பக்தர்கள் வெள்ளத்துக்கு மத்தியில் மதுரை வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். ஆண்டாள் சூடி கொடுத்த மாலையுடன் பச்சை பட்டு உடுத்தி எழுந்தருளினார். வைகை ஆற்றங்கரையில் பக்தர்கள் உற்சாகம். ஆடி பாடி கள்ளழகரை வரவேற்ற பக்தர்கள். கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளியதை தொடர்ந்து அவரை குளிர்விக்கும் தீர்த்தவாரி நிகழ்வு கோலாகலம். தோல்பை மூலம் கள்ளழகர் மீது நீரை பீச்சியடித்த பக்தர்கள். சித்திரை பௌர்ணமியையொட்டி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். ஓம் நமச்சிவாயம் முழங்க 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் நடந்து சென்ற மக்கள். சித்திரை பௌர்ணமியையொட்டி தேனி அருகே உள்ள கண்ணகி கோயிலில் குவிந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம். வட மாநிலங்களில் புத்த பூர்ணிமா சிறப்பு வழிபாடு. சரையு கங்கை நதிகளில் புனித நீராடும் பக்தர்கள். கொடைக்கானலில் வனத்துறையின் கட்டண முறையை திரும்பப் பெற கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட சுற்றுலா வாகன ஓட்டிகள். 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். கோடை விடுமுறையொட்டி ஒகேனக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் படகு சவாரி செய்தும் உற்சாகம். திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதல்வராவார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்த கேள்விக்கு தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் பதில். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க மதசார்பற்ற வெற்றி கூட்டணியில போட்டி போடுகிறோம். உறுதியாக எங்களுடைய மதசார்பற்ற வெற்றி கூட்டணி அமோக வெற்றி பெறும். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். தேர்தல் முடிவுகளில் விஜயின் தாவேக ஆச்சரியங்களை ஏற்படுத்தலாம். இளைஞர்களின் ஆதரவு தாவேகவுக்கு உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ கருத்து. TVK will be a force to reckon with, and it may produce surprises when the results are declared. There is a possibility. There is a swing. விஜயின் தாவேக எந்த தொகுதியிலும் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நாகர்கோவிலில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. என்னுடைய பொறுத்தவரை விஜய் எந்த தொகுதியிலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதா எனக்கு தெரியல. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.